வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு. ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கலாம். டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்குது. இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படியெல்லாம் விண்ணப்பித்தா வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஒட்டச்சி சொல்ல போகிறோம். வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். உடனே போய் டவுன்லோட் பண்ணாதீங்க. வீடியோவை பார்த்துட்டு எப்படி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டாம்ப்பு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே தெரியணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிரும். என்ன இங்க் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உட்பட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு உண்டானது பர்மனண்ட் வேலை, ஒரு அரசு வேலை, தமிழ்நாடு அரசு அறிவித்த ஒரு வேலைவாய்ப்பு. முற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துடலாம். என்னென்ன ஃபில் பண்ணோம், என்ன ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. இதுமாரி அடுத்தடுத்த நூலக உதவியாளர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்பப்பெல்லாம் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டட ஆரம்பிக்கிறாங்களோ இனிமேல் எல்லா கிராமத்து பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே வந்த பிறகு ஒவ்வொன்றா அறிவிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன மாவட்டமோ அங்கே நூலகம் கட்டுறாங்க அப்படின்னா நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்பயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் பிடிச்சி இந்த வேலையை வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த நூலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அங்கே அவைலபிளாக இருக்குதா, அங்கே மறுபடியும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நூலகம் புதுசாக ஏதாச்சும் கட்டுறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் கால்குலேஷன் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ. இந்த பக்கம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோம். விண்ணப்பதாரரின் பெயர், கல்வி நிறுவனத்தின் பெறப்பட்ட சான்றிதழ் உள்ளவாறு, அதாவது 10th 12th இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் போடணும். விஜய் அப்படின்னு உங்களுடைய நேம் அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் விஜயன் அப்படின்னு இருக்குன்னா இங்கே விஜயன் அப்படின்னு தான் போடணும். அதை தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஃபஸ்ட் எழுதணும். ரெண்டாவது ஆங்கிலத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. என்ன பென் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணோம். நீங்கள் மயிலே எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க்குங்கிறது நமக்கு சூட்டபிள் ஆகாது. இங்கேயும் ஏன்னா மலையில் நினையும் பிடிக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மைப்பென்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது தந்தை, கணவர், மனைவி, பாதுகாவலரின் பெயர் யார் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். தந்தையா, கணவரா, மனைவியா, பாதுகாவலரின் பெயரா என்னன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல எழுதணும். உங்களுக்கு தந்தை இருக்காங்க அப்படின்னா தந்தை பெயர் போட்டுக்கலாம். இல்லை கணவர் திருமணம் ஆயிடுச்சு லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா கணவர் பெயர் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மனைவி பெயர் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாக்கிறது யாருன்னா பாதுகாவலர், அதாவது ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாதுகாவலர் பெயரை நீங்கள் போட்டுக்கலாம்.
அடுத்தது பாலினம், ஆணா பெண்ணா அப்படிங்கிறத அந்த இடத்துல போட்டுக்கணும். பிறந்த தேதி, கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழில் உள்ளவாறு, அதாவது 10th 12th மார்க் ஷீட்டில் என்ன போட்டிருக்கீங்களோ அது வந்து இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து டேட்டு, அடுத்தது மந்த்து, அடுத்தது இயரு, இதுபடி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி, நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரியா டிப்ளமாவா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. அடுத்தது தேசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இனம் மற்றும் உட்பிரிவு, அதாவது உங்களுடைய வகுப்பை வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய என்ன கம்யூனிட்டியோ, அடுத்தது வந்து உங்களுடைய உட்பிரிவு என்னவோ அதை வந்து போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய முகவரி, இப்போ நீங்கள் இருக்கிற முகவரி. அடுத்தது நிரந்தர முகவரி, நீங்கள் பர்மனெண்ட்டாக இருப்பீங்கள அந்த முகவரி. ரெண்டும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ரெண்டும் ஒரே இதில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு தகவல், ஆதார் அட்டை எண் கட்டாயமாக எழுதணும். ஆதாரில் எப்படி 4 நம்பர் எழுதிருக்கிறாங்களோ அதேமாதிரி எழுதணும். கொச்சன்னு எழுதக்கூடாது, ரீஒர்க் பண்ணக்கூடாது, அடித்தல் திருத்தல்லாம் இருக்கக்கூடாது. அதேமாரி வந்து தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபார்மை தூக்கி போட்டு மறுபடியும் புது ஃபார்மில் தான் எழுதணும். அதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே எல்லாம் ரைட்டாக போட்டால் கீழே வந்து சிக்னேச்சர் பண்ணுறப்ப மாற்றி பண்ணிட்டேன் அப்படின்னாலும் தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். ஏன்னா இதுக்கு வந்து போட்டிகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஏன்னா சம்பளம் வந்து அதிகம், வேலை வந்து குறைவு, நாட்களும் குறைவு. திங்கள் செவ்வாய் வியாழன் இதுமாரி நாட்களில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். ஓகேங்களா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பாக கேட்டுக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி இப்போ கரண்ட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மெயில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், உதவியாளர் போட்டு ஒரு மெயில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், ஃப்ரீ தான், இதுக்கெல்லாம் ஒன்று அமௌண்ட் கட்டுறதுனால இல்லை. ஒரு மெயில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மெயில் போட்டால் டக்குன்னு வரணும், இன்பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ். அதாச்சும் பார்த்திங்க அப்படின்னா விதவை, கணவரை கைவிடப்பட்டோர், முன்னாள் இராணுவ வீரர், மாற்று கலப்பு திருமணம் இதுமாரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்குண்டான சான்றிதழ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது இணைப்புகள் சுய இட்ட சான்றிதழ்கள், அதாவது என்னென்ன சான்றிதழ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பி வைக்கிறீங்களோ அதோட சான்றிதழ்லாம் இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து எழுதணும். 14வது பாக்ஸில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது ஜாதி சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சான்றிதழ், ஆதார் கார்டு. இது 6ஐயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மோடு வச்சு பின் பண்ணிவிட்டு E4 சீஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டூ அட்ரஸ் நான் வந்து காட்டுவேன் இந்த வீடியோவில். அந்த டூ அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிடணும். ஓகேங்களா? இடம் நாள் போட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். இப்போ அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவியின் பெயர், நூலகர், பராமரிப்பாளர் பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலக பராமரிப்பாளர், நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் சான்றிதழுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்புலாம் அறிவியல் இல்லாமல் இல்லை, அறிவியல் பாடம் இருக்கும். அதனால் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 18 வயது முதல் 37 வயது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சம்பளம் மொத்தம் வந்து 7,700 ஸ்டார்ட் ஆகி 24,200 வருது. இந்த 24,200 உங்களுக்கு 6ஆம் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். தேர்வு செய்யும் முறை உங்களுக்கு குறுகிய பட்டியல், அதாவது உங்களுக்கு பட்டியல்லாம் குறுகிய எல்லாத்தில் பார்ப்பாங்க. அடுத்து நேர்காணல் நடைபெறும். உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி
எல்லாம் வந்து எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. விண்ணப்ப கட்டணம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேதி 13வது முடிவடைய போகுது. உடனே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஆஃப்லைனை பயன்படுத்தி விண்ணப்பிக்கணும். ஓகே, இது அனுப்ப வேண்டிய முகவரி வந்து ஒன்ஸ் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம் இருங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக என்ன சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், சாதி சான்றிதழ், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே பாருங்க இருக்குது. இதுதான் வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் 2 டைம் போட்டு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிவகங்கை மாவட்டம்னு போட்டு 630 562 அப்படின்னு போட்டு ஃப்ரம் வந்து உங்களுடைய அட்ரஸ் போட்டு டூ வந்து இந்த அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். A4 சைஸ் ஃபர்ஸ்ட் கவர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எதுவும் இது பண்ண கிடையாது. பூர்த்தி செய்யப்பட்ட அலுவலகத்தின் முகவரி தேதி 5 மணிக்குள் கிடைத்து அனுப்ப வேண்டும். அதாவது 5 மணிக்குள்ளே அனுப்பணும் மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது டவுட்ஸாக இருக்குது அப்படின்னா நான் கீழே இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 பாஸ்போர்ட் சைஸ் அளவு கொண்ட வன்மை புகைப்படம், அதாவது கலர் புகைப்படம் கேட்குறாங்க. இல்லைன்னா அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க https://sivagangai.nic.in என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிய வரும். இதில் சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்த கருத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை இன்னும் அதிகமாக போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.